நம்மை சரிப்படுத்தக்கூடிய விஷயமா வந்திருக்கும். அப்போது நம்ம இந்த தியானத்தில் போகும்போது தியானத்தின் மூலமாகவே நிறைய நோய்களை சரிப்படுத்த தன்மையும் கிடைக்கும். இல்லை ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுக்கிறப்போ அந்த மருந்து சாப்பிட்றது மூலமாக தியானத்தை செய்யும்போது உங்களுக்கு உதவி வந்து கிடைக்கலாம். சரி, அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயிற்சி முறை தான் இப்போ வந்து பார்க்க போகிறது. இந்த இருதய தியானம் அப்படிங்கிறது நம்ம இந்த இருதயத்துக்காக நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், நீங்கள் செய்து தான் செய்யலாம். முதல்ல இந்த இருதயத்தினால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை பற்றி பார்ப்போம். ஒரு இருதயம் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும்போது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒவ்வொரு உயிரும் பிறக்கும்போது முதல் துடிப்பாக இருதயம் தான் உருவாகும். அந்த இருதயம் உருவாகி அந்த இருதயத்தில் துடிப்புகள் கிளம்பி அது ரத்தம் போய் தான் மற்ற எல்லாத்தையுமே எல்லா உறுப்புகளையும் உருவாக்க தொடங்கும். அப்போது சிறு துளியாக விழுகின்ற நம்முடைய இந்த உடல் அப்படிங்கிறது முதல்ல வந்து இதயத்தை உற்பத்தி செய்யுது. அந்த இருதய துடிப்புங்கிறது கடைசி வரைக்கும் இயங்கிட்டே இருக்கும். இரண்டாவதாக நுரையீரல் அப்படிங்கிறது வந்து இயங்க தொடங்கும். எப்போது பூமிக்குள்ள நம்ம வெளியே வர்றோமோ அப்போ வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சுவாசத்தை ஆழமாக இழுத்து நுரையீரல் வந்து இயங்க தொடங்கும். அப்படி இயங்கும்போது காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க. அதாவது மழை வந்து வெளியே போகும். அந்த குடல் வழியாக காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க கிராம சொல்கிறேன். அப்போ அந்த சுவாசம் இழுத்த உடனே மழை வந்து வெளியே குடல் வந்து வேலை செய்யும். அப்போது அந்த இருதயம், அதுக்கப்புறம் வந்து நுரையீரல், அதுக்கப்புறம் குடல், மலம், அதுக்கப்புறம் மலம், இது மலம் வெளியேறினோடனே அப்படியே மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது குடலுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது, இருதயத்துக்கு எல்லாத்தோடையும் சம்மந்தம் இருக்குது, நுரையீரல் மனசோடு சம்மந்தப்பட்டது. இப்படி வரும்போது இருதயத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டால் அது நுரையீரலையும் பாதிக்கும், வயிற்றையும் பாதிக்கும், உடம்பையும் பாதிக்கும். இருதயத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரத்தில் வந்து வயிற்றில் அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி வந்து உருவாகும். அந்த சக்தி என்னென்னா கெட்ட சக்தியாக வந்து உடம்பு நோயாக வந்து பரவும். நீர்த்தேக்கம் அதிகமாக உருவாகி வயிற்றில் வந்து அசைட்டிஸ் உருவாகிடும். இந்த இருதயத்தில் பிரச்சனை வரும்போது அந்த இருதயத்தில் சரியான முறையில் ரத்தத்தை வந்து சரியான முறையில் அனுப்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி கல்லீரல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சனாலும் ஆட்டோமேட்டிக்காக அசைட்டிஸ்ங்கிறது வயிற்றில் உருவ ஆரம்பிச்சிடும். இருதய செயல்பாடு சரியாக இல்லாதனாலேயே கால்களில் வந்து வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது கால் வீக்கத்துக்கு தனியாக மருந்து சாப்பிடுவாங்க, இருதயத்துக்கு தனியாக மருந்து சாப்பிடுவாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அசைட்டிஸ்ங்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா சிரிஞ்சு மூலமாக வந்து நீரை வந்து வெளியேற்றி விடுவாங்க. அப்புறம் கால் வீக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து யூன் வழியாக போகிற மாதிரி பண்ணுவாங்க. நேச்சுரல் போனோம்னா இலையெல்லாம் கட்டி மண் தெரப்பி பண்ணி அதெல்லாம் செஞ்சு அக்குப்பஞ்சர் ஊசி போட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு நம்ம உடம்பு வந்து தயார்படுத்த பார்ப்போம் இல்லையா. அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இருதயத்துக்கான தியானத்தையும் செய்யுங்க. அப்போது ஆணி வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா இருதயத்தில் சில பேருக்கு பிரச்சனை இருந்து இந்த நோய்கள்லாம் வரிசையாக வந்து வரும். அப்போது இருதயத்தில் பிரச்சனை இருக்கும்போது அங்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு விட்டால் இது எல்லாமே சரியாயிடும். இப்போ நுரையீரல் தான் ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய வேலையை செய்யுதுன்னு சொன்னாலுமே அப்படி செய்யும்போது இங்கே இருதயம் என்ன பண்ணணும்னா நுரையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்த ரத்தத்தை சரியான முறையில் நமக்கு திரும்ப வந்து அனுப்பும். அப்போ இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நுரையீரலில் வந்து ஆக்சிஜனை கலந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பிச்சிடும் நுரையீரல். அதுக்கப்புறம் இருதயம் என்ன பண்ணணும், மறுபடியும் அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ரத்தமாக நம்ம உடம்புல வந்து எல்லா பக்கமும் அனுப்பிச்சி விட்டு அது அப்படியே கல்லீரலுக்கு போய் கல்லீரலில் சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிறுநீரகத்துக்கு போய் சிறுநீரகத்துக்கு சுத்திகரிக்கப்பட்டு அதன் பிறகு அது உடம்பு ஃபுல்லாக ஆரோக்கியமாக வந்து மாறும். இப்படி வந்து நமக்குள்ள ரத்தம் வந்து சுற்றி போய் உடம்புக்கு இப்படி செய்ய தொடங்கும் போது இந்த இருதய சம்மந்தமான விஷயங்களை, இந்த இருதய ஓட்டத்தை நாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தியானத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னுடைய புரிதலை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து இருதயத்துக்கிட்ட பேசணும். உங்கள் இதயத்துக்கிட்ட நீங்கள் வந்து பேசணும். அப்படி பேசுறதுக்கு முதல்ல வந்து அமைதியாக உட்காந்துக்குங்க. உங்களுடைய இரு கைகளையும் வானத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக வந்து மூச்சை வந்து விடுங்க. சரிங்களா? சில பேர்த்துக்கு உட்காரவே முடியாமல் இருப்பீங்க, ரொம்ப தவிப்பீங்க வழியால். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சே விட முடியாமல் தனி காஞ்சி உட்காந்துருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வயிறில் அசைட்டிஸ் பெருசாக வீங்கிட்டு உட்கார முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. சில பேர் கால் வீக்கம் வந்து காலை மடக்க முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. அதனால் உங்களால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி உங்களால் உட்கார முடியுமோ, சாஞ்சு உட்கார முடியுமோ, படுத்த முடியுமோ அப்படி பண்ணிக்கங்க. உட்கார முடிஞ்சவங்க உட்காந்து பண்ணுங்கள். உட்கார முடியாதவங்க சேர்லையோ சாஞ்சுக்கிட்டோ எப்படியாவது உங்கள் இதயத்துக்குள்ளே பேசுறது பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நோயினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அதனால் என்னால் இது முடியலன்னு சோர்வுட்டு நெகட்டிவ் அதிகமாக உள்ளே அனுப்புறதை விட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் கிடைச்சிட்டுருக்குன்னு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்ல என்ன நடக்கும்னா அது உங்களை முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு போயிடும். அதை செய்யறதுக்கான முயற்சி நம்ம செய்யணும். ஒரு பேஷண்ட்டாக இருக்கும்போது, ஒரு நோயிட்டோடாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் வலியும் மிக பெருசாக இருக்கும். அந்த வலிகளை சொல்ல முடியாது. அதனால் அந்த வலிகள்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு முடியாதுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது எந்த நிலைமை இருக்கிறோம் அந்த நிலைமையில் படுத்த வலிக்கையாக இருக்கிறீங்க, கண்களை கூட திறக்க முடியல, ஆனால் காதுகள் மட்டும் கேட்குது. ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியாமல் காதுகளை கேட்க முடியல அப்படின்னா மனசுக்குள்ளே ஓட்டிட்டாவது கற்பனை பண்ணியாவது பாருங்கள்.
எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அளவுக்கு செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் நெகட்டிவாக உனக்கு நோய் இன்னும் சரியாக மாட்டேங்குது, இப்படியே இருக்கிற, இப்படியே அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு உங்களை வந்து சொல்லும்போது உங்கள் மனசு காயப்படுது, ரொம்ப வேதனைப்படுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, தூக்கி ஓரத்தில் போட்டுருங்க. ஏன்னா உங்கள் இறுதியும் நீங்கள் மட்டும்தான் நலமாக இருக்க போகிறீங்க இல்லையா, மற்றவங்களும் நடத்த முடியாது. நீங்கள் நலமாக இருந்தால் அதே உலகம் உங்களை பாராட்டும். நீங்கள் சரியாக இல்லைன்னா அதே உலகம் உங்களுக்கு கேலி பண்ணும். அப்போ கேலி பண்ணுதுங்கிறதுக்காகவோ இல்லை கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ இல்லை வேதனைப்படுத்துறதோ நீங்கள் மேலும் வேதனைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க வேதனை கொடுக்குறது நீங்கள் வேதனை கொடுக்குறது தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும். எப்போது உங்களுக்கு வேதனை ஜாஸ்தியாக இருக்குதோ, எப்போது இடத்துல பிரச்சனை இருக்குதோ, எப்போது மூச்சுவிட முடியும், அப்போ தொண்டை வறண்டு போயிடும். அப்போ குரல் நல்லா வராது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும் போது கிட்னியில் வறட்சி தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும், அந்த சூடு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சூடு ஏற்படும் போது என்ன, தொண்டை வறட்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போது இடத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய் தொண்டை கவர மாதிரி ஆகி துடிப்பு கலந்ததுலாம் அதிகமாக துடிப்பு தெரிய ஆரம்பிச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுத்தும். அப்படியே ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த நேரத்தில் உறுதியாக மன வலிமையோடு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் ஆழமாக நீங்கள் வந்து உங்களை நம்பிக்கையோடு நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். அதை செய்கிறதுக்காக நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் சுகமாக இருப்பதாக அமைதியாக மூச்சு எடுத்து மூச்சை வந்து வெளியிடுங்க. சரிங்களா? அப்படியே கையில் வச்சு மூச்சு எடுத்து மூச்சை வெளியிடுங்க. குறைஞ்சது வந்து நான் இப்போ அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணிக்கணும், குறைஞ்சது ஒரு 11 மூச்சு அப்படிங்கிறத எடுத்து வெளியிடணும். இப்படி மூச்சை வெளியிட்டுட்டு உங்களுடைய வலது கையை கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. வலது கையை கொண்டு வந்து இருதய பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த நெஞ்சுக்குழிக்கு ஓரத்தில் கீழே ஒரு பள்ளமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த இருதய பகுதி வந்து இருக்கும். கிராஸ் பொசிஷனில் இருக்கும், நேரடியாக இருக்காது. அந்த வலது பகுதியில் வந்து இருதய பகுதியில் வச்சுக்கிட்டு உள்ளங்கை படமாக வச்சுக்கிட்டு அப்படியே மென்மையாக மெதுவாக மூச்சு எடுத்து வெளியிடுங்க. முத்திரை தெரிஞ்சுன்னா அதை பண்ணலாம். அந்த முத்திரை எப்படின்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரல் கொண்டு கட்டவர்களை வச்சு அதுக்கப்புறம் கட்டை விரலையும் நடுவிரலையும் மோதல் தொட்டுக்கிட்டு இந்த விரலை நீட்டி சுண்டு விரலை நீட்டிட்டு அதை மடி மேலே வச்சுக்கோங்க. வைக்காமல் உள்ளங்கையை மேல் நோக்கி பார்த்து வச்சு உள்ளங்கையை மேல் நோக்கி பார்த்து வச்சாலும் போதும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்கிட்ட என்னுடைய அற்புதமான இருதயமே, நீ மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றாய். உன்னால் என் உடல் முழுக்க சக்தி பரவி நான் மிகவும் நலமாக இருக்கின்றேன். உன் சக்தி அலைகளால் நான் பலவிதமான இன்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். எனக்காக ஒவ்வொரு நிமிடமும் துடித்து கொண்டே இருக்கின்ற நீ மிக மிக சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றாய். உன்னிலிருந்து கிளம்புகின்ற இரத்தங்கள் என் உடலெங்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாகவும் இந்த உலகில் மிக வல்லமை வாய்ந்த மனிதனாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பினை கொடுக்கின்றது. நான் பிறக்கும் பொழுதுக்கு முன்பு முதலில் எனக்குள் தோன்றி நான் வாழும் காலம் முழுவதும் என்னோடு இயங்கிக் கொண்டே இருக்கின்ற காலச்சக்கரமே, என் இதயமே, காலனையும் வெல்லும் வல்லமை கொண்ட என் இருதயமே, எல்லாவித வெற்றிகளையும் அள்ளி கொடுக்கின்ற மகா சக்தி படைத்த இருதயமே, உனக்கு நன்றி. உன் அன்பிற்கு நன்றி, உன் செயல்பாட்டிற்கு நன்றி, உன் பேரானந்தமான வழிகாட்டலுக்கு நன்றி. உன்னுடைய ஒவ்வொரு துடிப்பிற்கும் நன்றிகள் கோடி. நீ இருக்கின்ற இந்த அற்புதமான நிலையிலே என் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. உன்னால் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உன்னால் நான் நலமாக சுவாசிக்கின்றேன். உன்னால் நான் நலமாக உணவு உண்கின்றேன். இருதயமே, உன்னால் நான் நலமாக பேசுகின்றேன். என் அற்புதமான இருதயமே, உன்னால் நான் மகிழ்ச்சி கடலில் இருக்கின்றேன். என் செல்ல இருதயமே, நீ என் கால்களையும் கைகளையும் இயங்குவதற்குரிய சுத்தமான ஆரோக்கியமான இரத்தங்களை அனுப்பி என்னை மிக வேகமாக செயல்பட வைக்கின்றாய். இந்த செயல்பாட்டிற்கு இறைவன் உனக்குள்ளிருந்து இயங்கி ஒவ்வொரு துடிப்பிலும், இருதயமே, உன் சக்தியின் வெளிப்பாட்டினால், உன் துடிப்பினால் நான் உன் நாத ஒளியை கேட்டுக்கொண்டே இறையறலை உணர்கின்றேன். இறைவனின் மெய்ப்பொருளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய முதல் பகுதியாகிய என்னுடைய இருதயமே, உம்மை நான் வணங்குகின்றேன். என் அன்பு நண்பனாகவும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சக்தியாகவும் எனக்குள்ளே இருந்து என்னை பலவாறாக பெருமைப்படுத்தக்கூடிய நிறைவான பலமாகவும் இருக்கின்ற இருதயமே, உனக்கு கோடான கோடி நன்றி. உன் ஒவ்வொரு துடிப்பிலும்
என் வாழ்வில் மகிழ்ச்சி அடைகிறது. மகிழ்ச்சிக்கு மட்டுமே நிரந்தரமான தீர்வாக நீ எனக்கு நிறைவை கொடுக்கின்றாய். என் அற்புதமான இருதயமே, உன்னால் நுரையீரல் பலமாகின்றது. இருதயமே, உன்னிலிருந்து கிளம்புகின்ற இரத்தங்களால் என்னுடைய கல்லீரல் மிகவும் ஆனந்தமாக உணர்கிறது. உன்னிலிருந்து கிளம்புகின்ற இரத்தத்தினால் என்னுடைய சிறுநீரகம் மிகவும் பேரானந்தப்படுகிறது. அற்புதமான இருதயமே, உன்னால் என் சிறுகுடல்கள் மகிழ்ச்சி அடைகின்றன, பெருங்குடல்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. உடம்பில் உள்ள அனைத்து இரத்த நாளங்களும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவினாலும் நீ கொடுக்கின்ற இரத்தத்தினால் சக்தியை உடலெங்கும் பரப்பி மிக நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு செல்லும், உன்னில் இருக்கக்கூடிய உயிர் செல்களும் அனைத்தும் பேரொளியாக, பெரும் சக்தியாக உடலெங்கும் இறையாற்றலை பரப்புகின்றது. இந்த பேரண்டமே வியப்படையக்கூடிய பேராற்றலை உணர்வதற்குரிய சக்தியை கொடுக்கின்றது. இயேசுவின் இரத்தம் சுத்தப்படுத்தும் என்பது போல நீ எனக்குள் இருந்து இருதயத்தில் ஒவ்வொரு நொடியும் என்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றாய். அற்புதமான இருதயமே, உனக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. உன்னோடு நான் இருப்பதை பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதில் பேரானந்தம் கொள்கின்றேன். நீ இயங்க என் வாழ்வில் மிக 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 நிம்மதி அடைகின்றேன். என்னை நிம்மதியாகவும் வல்லமை வாய்ந்தவனாகவும் பெருமைக்குரியவனாகவும் மிகப்பெரிய பணக்காரனாகவும் இறைசக்தியை உணர்ந்தவனாகவும் அடுத்தவர்களின் உள்ளத்தை உணர்ந்து அடுத்தவர்களின் அன்பு நிலையை உணர்ந்து அன்போடு இருக்கும்போது இல்லத்தில் இனிமை பொங்க என் இதயத்தில் ஈரம் கசிய உணர வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட இருதயமே, உனக்கு நன்றிகள் கூறி இறைவா, இப்படி ஒரு அற்புதமான இதயத்தை படைத்து அதற்குள் இருந்து நீ இயங்குகின்றாயே, உனக்கு கோடான கொடி நன்றி. அற்புதமான இதயமே, மிக மிக நன்றி. உன் ஆனந்தமான, உன் ஆரோக்கியமான, உன் மகிழ்வான ஒவ்வொரு செயல்களும் என் தேகத்தையும் என் உயிரையும் மிக சிறப்பாக பாதுகாத்து எனக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்படி நீங்கள் பாராட்டிட்டு அப்படியே அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஃபீலை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய கைகளை அங்கிருந்து எடுத்து மடி மேலே வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி பேச தோணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் இதயத்திட்ட நீங்கள் இந்த மாதிரி நன்றியை சொல்லலாம். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இதயத்தோடு சேர்ந்த அற்புதமான ஆற்றல் வாழ்ந்த வார்த்தைகளை மட்டும் உபயோகப்படுத்தினேன். அப்படி ஆற்றல் வாழ்ந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரி செய்யணும்.